வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்ரஸிங் மோட்ஸ் ஆஃப் 8086 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா டோட்டலா வந்து 5 பேசிக் அட்ரஸிங் மோட்ஸ் கூட 2 ஸ்பெஷல் அட்ரஸிங் மோட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அட்ரஸிங் மோட்ஸ்ல வெரி ஃபர்ஸ்ட் அட்ரஸிங் மோட் இஸ் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். இது நம்ம நிறைய பேசிக் ப்ரோக்ராம்ஸ்ல பார்த்திருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. ரொம்ப பேசிக்கான ஒரு அட்ரஸிங் மோட் தான் இந்த ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். இப்போ ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் AX, BX இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். எப்படி இது வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோடோட எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நம்ம யூஸ் பண்ண போற 2 ஆப்பரன்ஸுமே யாருக்குள்ள தான் இருப்பாங்க அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்டர்ஸ்குள்ள தான் இருப்பாங்க. இப்போ நான் ஆல்ரெடி முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா we have to read from this side, அதாவது from our right towards our left, இப்படிதான் படிக்கணும். So the operand in BX register will be moved to AX, accumulator registerக்கு மூவ் ஆயிடும். இதுதான் ப்ரொசீஜர். So operands will be hidden in the registers. அதனால தான் இது வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் அட்ரஸிங் மோட் என்ன அப்படின்னா இம்மீடியட் அட்ரஸிங் மோட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு அட்ரஸிங் மோட் தான், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இம்மீடியட்டான ஒரு டேட்டாவை நம்மளோட ரெஜிஸ்டருக்குள்ள மூவ் பண்றது தான் வந்து இந்த இம்மீடியட் அட்ரஸிங் மோட். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிள் மூவ் AX, 24H இப்படியும் நீங்க எழுதலாம். இல்ல மூவ் AL, 24H அப்படின்னு எழுதலாம். இதுல என்ன ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 16 பிட்ல நான் கால் பண்ணிருக்கேன், இது 8 பிட்ல நான் கால் பண்ணிருக்கேன். இட் இஸ் a 16 bit accumulator where I am calling the lower order of my accumulator which is an 8 bit. So இது நம்ம 16 பிட்ல கால் பண்ணிருக்கேன், இது accumulator தான், இதுவும் accumulator தான், but I am calling only the lower order of the accumulator which is 8 bit. இல்ல எனக்கு இப்படி வேணாம் அப்படின்னாக்கா 16 பிட்ட கூட நான் இந்த AX ல கால் பண்ண முடியும், which is move AX, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 4 6H அப்படின்னு கூட நீங்க எழுதலாம். பட் இந்த H அப்படிங்கிறது வந்து என்ன நோட்டேஷனுக்காக இந்த H போடுறோம் அப்படின்னா, இட் இஸ் ஃபார் த ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், இட் இஸ் அன் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ அப்படின்னு நம்ம இதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் இந்த H எல்லாமே நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இமீடியட் அட்ரஸிங் மோட் இஸ் நத்திங் பட் மூவிங் அன் இமீடியட் வேல்யூ டிரெக்ட் டு அன் ரெஜிஸ்டர். இங்க நீங்க AX தான் போடணுமா அப்படின்னா AX தான் போடணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் சூஸ் வாட் எவர் த ரெஜிஸ்டர்ஸ் யூ வாண்ட். ஸோ அதுதான் வந்து இமீடியட் அட்ரஸிங் மோட். ஆக்சுவலா வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அட்ரஸிங் மோட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இல்ல வந்து டெஃபினேஷன்ஸ் படிச்சுட்டு நீங்க இதுக்கு எழுதும் போது உங்களுக்கு மறக்கறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த ஹெட்டிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கோட் பண்ணி அதோட டெஃபினேஷன் நீங்க அதுக்கு அப்புறமா எழுதிக்கலாம். தென் தேர்ட் ஒன் இஸ் டைரக்ட் மெமரி அட்ரஸிங் மோட்ஸ். ஆக்சுவலா டைரக்ட் மெமரி அட்ரஸிங் மோட்ஸ் இதுல நமக்கு பேர்லயே நமக்கு இருக்கு, டைரக்டா நம்ம மெமரியை தான் நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சூசிங் a மெமரி 4625 அப்படின்னு கூப்பிடுறேன். இந்த இது வந்து மெமரிங்க. இந்த மாதிரி நான் டைரக்டா போடுறேன் அப்படின்னா இது வந்து வேல்யூ. சப்போஸ் இந்த மாதிரி பிராக்கெட்ல போடுறேன் அப்படின்னா அது வந்து என்னோட மெமரியை நான் கோட் பண்ண போறேன். இதுக்கும் கூட நீங்க வந்து H உள்ள நீங்க போட்டுக்கலாம். H போட்டு தான் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். மீனிங் தட் ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸ் அப்படிங்கறத கோட் பண்றதுக்காக. சோ இது வந்து நம்ம என்ன நம்மளோட அட்ரஸ். ஓகேங்களா? இப்போ இந்த டைரக்டான இந்த அட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேட்டா ரெஜிஸ்டர் நான் யூஸ் பண்றேன். இந்த டேட்டா ரெஜிஸ்டர்ல இருக்கிற வேல்யூ அதாவது ஆப்பரண்ட் நான் வந்து இந்த இதுக்கு மூவ் பண்ணிக்க போறேன். இது மாதிரி ஒன்லி மூவிங் ஆபரேஷன்ஸ்க்கு தான் அப்படின்ட்டு இல்லை. யூ கேன் எய்தர் பெர்ஃபார்ம் த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் வித் ஆல்சோ திஸ். எய்தர் யூ கேன் ஆட் திஸ், அந்த மாதிரி நீங்க என்ன அரித்மெட்டிக் லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் வேணாலும் இந்த அட்ரஸிங் மோட்ஸ்ல நீங்க எழுதிக்கலாம். The next one is the fourth addressing mode, which is register indirect addressing mode. Register indirect addressing modes அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் AL, பிராக்கெட்ல நான் BX போட்டுட்டேன். இப்போ நான் இங்க வந்து உங்களுக்கு நான் இங்க ரெஜிஸ்டர் அட்ரஸிங் இருக்கு, இங்க ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் இருக்கு. ரெண்டையும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஆப்பரண்ட்ஸை மூவ் பண்றோம், வேறஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இருக்கக்கூடிய பிசிக்கல் அட்ரஸை கால்குலேட் பண்ணிட்டு அந்த பிசிக்கல் அட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஆப்பரண்ட் லொகேஷன் என்னவோ அதை நான் லோயர் ஆர்டர் ஆஃப் த அக்யூமுலேட்டருக்கு ஃபைண்ட் பண்றேன். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் எப்படி பிசிக்கல் அட்ரஸ் கால்குலேட் பண்றதுன்னு சொல்றேன். அதை வச்சு நான் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட்க்கும் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்ஸ்க்கான டிஃபரன்சஸ் இப்ப நான் சொல்ல போறேன்.
இப்போ நம்ம இந்த கம்பேரிஷன் பிட்வீன் த ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அண்ட் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங்ல என்னன்னு சொல்லிடுறேன். ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் AL, BX. இதோ இந்த லைனுக்கு நான் வந்து ஒரு பிசிக்கல் அட்ரஸை நான் கால்குலேட் பண்ணுங்க. அந்த பிசிக்கல் அட்ரஸை கால்குலேட் பண்ணிட்டு அந்த பிசிக்கல் அட்ரஸ் எங்க பாயிண்ட் பண்ணுதோ அதுல இருக்கிற ஆப்பரண்ட்டை தான் நான் இந்த லோயர் ஆர்டர் ஆஃப் த அக்யூமுலேட்டர் அதாவது ALக்கு நான் மூவ் பண்ண போறேன். அதாவது இந்த பிசிக்கல் அட்ரஸ் நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னாக்கா physical address is equal to first data segment register into 10 okay plus in the BX oda ஆப்பரண்ட்ல BX ல என்ன ஆப்பரண்ட் இருக்கோ அதை நான் இங்க கால் பண்ணிடுவேன். என்ன இது இன்டைரக்டா மீன் பண்ணுது அப்படின்னா irrespective of the registers irrespective of the registers we have we'll be talking to the segment registers. data segment registersலயே நம்ம போய் நம்ம அந்த ஆப்பரண்ட் எடுத்துட்டு வந்து பண்றதுனால தான் இது ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோட ப்ராப்ளம் பிசிக்கல் அட்ரஸ் கால்குலேஷன் ப்ராப்ளம் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா BX அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்ல போட்டாங்க அப்படின்னா இந்த BX வச்சு டேட்டா செக்மெண்ட் ரெஜிஸ்டரோட வேல்யூ இன்டூ 10 அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணிட்டு இது ஒரு வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும்ல அந்த வேல்யூல இருக்கிற ஆப்பரண்ட்டை தான் நான் இங்க ALக்கு மூவ் பண்ணுவேன். பட் ஆனா என்னோட ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்ல நான் என்ன பண்ணுவேன்? என்னோட ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் இதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா என்னோட எக்ஸாம்பிள் இஸ் மூவ் AX, BX. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட AX ல 6ங்கிற வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 அப்படிங்கிற வேல்யூவை நான் AXக்கு டைரக்டா மூவ் பண்ணிடுவேன். இங்க எனக்கு எந்த விதமான பிசிக்கல் அட்ரஸும் நான் கால்குலேட் பண்ண தேவை கிடையாது. பட் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங்ல we are calculating the physical address. அதனால தான் இது ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங்னு ரெஃபர் பண்றாங்க. ஓகே, that is a major difference between register addressing mode and register indirect addressing mode. இல்ல உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இத ரெஜிஸ்டர் டைரக்ட் அட்ரஸிங் மோட்னு ரெஃபர் பண்ணிக்கோங்க. இத ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்னு எழுதிக்கோங்க. The fifth condition is register relative addressing mode. register relative addressing modes இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படினாக்கா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மூவ் AX, DI அப்படிங்கிறது என்னது டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் பிளஸ் 0x. அதாவது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் X அப்படிங்கிற ஒரு அட்ரஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த Xல இருந்து +6 அதுக்கு எனக்கு போய் பண்ணலாம். இல்ல எனக்கு டெஸ்டினேஷன் அட்ரஸ்ல இருந்து அதை விட -6 நீங்க பண்ணிக்கலாம். சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த மாதிரியான அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் யூ கேன் யூஸ். எய்தர் யூ கேன் யூஸ் சப்ட்ராக்ட் ஆர் யூ கேன் யூஸ் அடிஷன் ஆபரேஷன். addition operation நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். that is the first condition. second point என்ன அப்படினாக்கா either நீங்க இங்க 16 bit டேட்டாவை நீங்க கால் பண்ணிக்கலாம் இல்ல அப்படினாக்கா 8 bit டேட்டாவை கூட நீங்க இங்க மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது நான் வந்து டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். இங்க டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படினா அப்படி கிடையாது. இது சோர்ஸ் இண்டெக்ஸ் ஆர் டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் இல்ல இது ரெண்டுல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினாக்கா ஸ்டாக் பாயிண்டர் ஆர் பேஸ் பாயிண்டர் இது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் ஓன் அப்ளிகேஷன். அதுக்கு தகுந்த மாதிரியான வேல்யூஸ் நீங்க இங்க மூவ் பண்ணிக்கவும் முடியும். இப்போ இதுதான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். சோ 8 bit or 16 bit நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ஷன் இல்ல அடிஷன் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். these are the register sets which you can use. so these are the relative addressings. இப்போ நம்ம அந்த பேசிக்ஸ் இதுலயே நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் AX, BX, CX, DX இருந்திருக்கும். கீழே வந்து சோர்ஸ் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ், ஸ்டாக் பாயிண்டர், பேஸ் பாயிண்டர் நமக்கு கொடுத்திருப்போம். சோ இதெல்லாம் வச்சு எடுத்தது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்ல போயிடும். இங்க கீழே வரது எல்லாமே நமக்கு வந்து ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்ஸ்ல யூஸ் பண்ணிருப்போம். இந்த வீடியோல நம்ம பார்த்த எல்லா அட்ரஸிங் மோட்ஸுமே very basic ஆன addressing modes. the advanced addressing modes and the physical address calculation எல்லாமே நான் உங்களுக்கு next வீடியோல சொல்லித் தரேன். Thank you.